வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு வார ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் டேரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் பிரசனம்ன்றது பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் நிறைவேறணும். சில பேர் ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருப்பீங்க. அது எந்த மன கஷ்டம்ன்றது உங்களாலேயே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு துன்பங்களும் துயரங்களும் உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு பதிவுகள் கண்டிப்பாக அந்த பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். மகர ராசி என்பர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில், கமிஷன் தொழில், கான்ட்ராக்ட் தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண புழக்கங்கள், நிறைய பேர் கமிஷன் தொழில் பண்ணி அந்த கமிஷனே வராமல் இருந்திருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது மாயம் என்ன மந்திரம் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே ஒரு மாயமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லாருமே உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி, உங்களுடைய உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களில், குடும்ப உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறவுகளில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சில பிரிவுகள்ன்றது இருக்கும். அது கணவன் மனைவி பிரிவாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் பெற்றோர்கள் பிரிவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரிவுன்றது இந்த வாரம் இருக்கும். அதாவது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு அந்த குடும்பத்தில் ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த வாரம் பெண்களுக்கு, மகர ராசி பெண்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு கீழே ஒரு அமைப்புகள், அதாவது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு கீழே நிறைய பணியாட்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். நிறைய ஒர்க்லோடுன்றது இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. மகர ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இன்ட்ரா ட்ரேடு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆன்லைன் கேமிங், லாட்ரி இந்த மாதிரியான பணத்தை இழக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரம் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் பண இழப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நிறைய ஒரு வளர்ச்சிகள், தொழிலில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மை, அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து தொழிலில் உங்களுக்கு பெண்களின் உதவியால் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் வெளிநாட்டு பயணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்தெந்த இடத்துலலாம் பிரான்ச்சஸ் போட முடியுமோ அந்த இடத்துல பிரான்ச் போடுவதற்கு உண்டான முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை பளு அதிகமாக இருக்கும். காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் வேலைகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி செய்து முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்காது. ஏதோ ஒரு மனப்பதட்டத்தோட அந்த வேலையிலையும் தப்பு தப்பாக செய்யக்கூடிய ஒரு
பதட்டமான ஒரு சூழ்நிலை வேலையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் இந்த வாரத்தோட வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த வேலையிலிருந்து வேற வேலைக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. கும்ப ராசியில இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள்ல என்ன மாதிரியான அமைப்புகள், நல்ல ஒரு புதிய ஒரு திருமண வாழ்க்கை, காதல் கைகூடக்கூடிய ஒரு நேரம், அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள்லாம் ரத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு விடாமுயற்சியோட விவாகரத்து செய்தே தீரணும் அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி அதுல இருந்து ஒரு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள்ன்றது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த காதல் திருமணங்கள்லாம் இந்த வாரம் பெற்றோர்களின் ஒப்புதல் படி நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் கும்பராசி பெண்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி பெண்கள் அதிகப்படியாக ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க, தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு தொடர்புகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு வீட்லயும் தெரியாம வெளியிலையும் உங்களால பேச முடியாம அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. இது எல்லாமே கடவுள் பிரார்த்தனையின் மூலம் மட்டும்தான் உங்களால சரி பண்ண முடியும். அதனால அதிகப்படியாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. கும்பராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பா கூடாது. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும். அதனால கும்பராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லாட்ரி இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங்ஸ்லாம் விளையாடாதீங்க. விளையாண்டிங்கன்னா தேவையில்லாத வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியாக இந்த வாரம் பெண்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கு. வெளியிடத்துல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப ஒரு கவனமாகவும் செயல்படுங்க. இல்ல தேவையில்லாத இழப்புகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீன ராசி என்பவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனா அதுல தடைகளும் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு வேலையை எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு கொட்டேஷன், ஏதோ ஒரு டெண்டர் வருது அப்படின்னா அதை கையில எடுத்துட்டு அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதை செய்து முடிக்க முடியாம ஒரு தடைகள் இருக்கும். இந்த வாரத்துல ஒரு டார்கெட் இருக்கக்கூடிய அந்த தொழில்ல இருக்கக்கூடிய அந்த டார்கெட்டையும் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு தடைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அதனால தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய அளவுக்கு தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில பாதிப்புகள் அதிகமா இருக்கு. மீனராசி என்பர்கள் வேலையில பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம முடிவெடுத்து ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல உங்களுடைய இயலாமையின் காரணமாக மற்றவர்களை பழித்து பேசக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். எனக்கு இது செஞ்சிருந்தா நான் இதை நல்லா செஞ்சிருப்பேனே அப்படின்ற மாதிரியாக அந்த தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் மூலமாக தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல மற்றவர்களினுடைய தவறான ஒரு முடிவால நீங்க ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போது. குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். புதிதாக திருமண உயர்வுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம், காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே அமைவதற்குண்டான குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகள், இது நாள் வரைக்கும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம், விவாகரத்து வழக்குகள் எல்லாமே ரத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டம் எந்த மாதிரியாக இருக்க போறாங்க? நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதனைகளை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல புதிதாக வீடு வாங்குறது, தன்னுடைய சொந்த முயற்சியினால சில வீடுகளை வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நகை ஆபரணங்கள் சேர்க்கறது, உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பப்படுதோ அது எல்லாத்தையுமே இந்த வாரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி அந்த
நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாரம் இருக்க போது. இந்த வாரம் மீன ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடலாமா? கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. ஏதாவது ஒரு உந்துதலின் பேரில், அதாவது யாராவது ஒருத்தர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ இதுல இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஃபோர்ஸபிள் சிச்சுவேஷன் இருக்கும். பண்ணாதீங்க. இதுல நிறைய பெரிய ஒரு வீழ்ச்சின்றது கண்டிப்பா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். யாருக்கும் வெளியிடல கடன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் நிறைந்த ஒரு வாரமாகவும் அதே சமயத்துல ஒரு தக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம அந்த வார ராசி பலன்களை பார்த்துருக்குறோம். இதுல நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டாரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.